இப்போ வந்து ஹேர் வந்து ஷார்ட்டா இருந்துச்சுன்னா, அடுத்து ஒரு 1 ஹார்ல எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ம். அ இன்னும் சம் பீப்பிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. ம். ஸோ அப்படி வந்து மேல் நெறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி மேலுக்கும் ஹேர் ஃபால் ஆமா. ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்றாங்க. பட் அப்படி ட்ரை பண்ணும்போது அது வந்து பெர்ஃபெக்ட்டா டெம்ப்னால இருக்குமா? இல்லாட்டி ஒரு டெம்பரவரியான ஒரு ரிசல்ட், ஒரு லுக் தான் அது குடுக்குங்களா? அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய வேரியன்ஸ் இருக்கு. ம். அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரு மினி சர்ஜிக்கல் மெத்தட் மாதிரி தான் ஓகே. பண்ணுவாங்க. ம். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னு சொல்லி இருக்கும். ஆமா. ஒன்று பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரீ ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணணுன்றதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. முக்கியமான விஷயம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர். முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான போஸ்ட் கேர் கரெக்டாக கொடுக்கணும். குடுக்கணும். அதுக்கான அதுக்குன்னே இருக்கக்கூடிய சில ஷாம்பூஸ், ஆயில்ஸ் அந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்றதா நம்ம தெளிவா ஃபாலோ பண்ணிக்கணும். மெயினா பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற டாக்டர்ஸ் வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட தான் போறோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஆமா. நீங்க ஃபேக்கா சொன்ன மாதிரி பண்ணிடுறாங்க. சலூன்ஸ்ல ஸ்பாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே வேலிடா இருக்கா? ஏன்னா எனக்கு ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு சலூன் தான், நான் நேம் சொல்லல. ஓகே. ஸோ அங்க வந்து போய் அவங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்களுக்கு என்னன்னா பாடி ஃபுல்லா வந்து பர்னிங் சென்சேஷன் வந்துருச்சு. நல்லா வந்து காஸ்ட் எஃபெக்டிவா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாடி ஃபுல்லா எனக்கு அது ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்கு, தலையில எனக்கு குத்துற மாதிரி இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல கிரெடிபிலிட்டி பார்த்து தான் போவோம், சலூன்ஸ் அந்த மாதிரி போறோம். போனாலும் நம்ம ஹேருக்கு ஃபர்ஸ்ட் என்ன செட் ஆகுமா, நம்மளோட ரூட்டுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும். யார் அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பண்றாங்களோ அவங்க தான் வேலிடான டாக்டரா இருப்பாங்க, வேலிடான பர்சனாவும் இருப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கணும். ஓகே. சோ நீங்க அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க ஆமா. அவங்களுக்கு. ஓகே.